விக்னேஸ்வராய நமः. மம குலதேவதாமணியப்ப சுவாமியே நமः. பேரன்பு மிக்க 360 டிவி சேனல் நேயர்களுக்கு ஜோதிடர் எம் முத்துசாமியின் இனிய வணக்கங்கள். சனிப்பெயர்ச்சியினால் அதிக பலனும் லாபமும் அடையக்கூடிய மிக அற்புதமான யோகம் படைத்த மகர ராசி அன்பர்களே, அதாவது உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள், திருவோண நட்சத்திரம் 4 பாதங்கள், அவிட்ட நட்சத்திரம் 1, 2 பாதங்களை கொண்ட மகர ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் அதாவது நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை, அதாவது 17/12/2023 முதல் 23/12/2023 வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள். முதல்ல கிரக அமைப்பை தெரிஞ்சுக்கிறோம். மகராசி என்பதே உங்கள் ராசியில் சனி பகவான் புதன்கிழமை மாலை 4 மணி வரை அமர்ந்திருப்பார். அதன் பிறகு 2ஆம் இடத்துக்கு அதாவது கும்பராசிக்கு பயணித்து விடுவார். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு பகவானும் 4ஆம் இடத்துல குரு பகவானும், உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானம் சொல்லக்கூடிய கன்னி ராசியில் கேது பகவானும், 10ஆம் இடத்துல ஜீவனகாரனாகிய சனி அதாவது சனி பகவான் உச்சம் போடக்கூடிய ராசியில் சுக்கிர பகவானும், அடுத்து லாபஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதியாகிய செவ்வாய் பகவானும் அவரோடு புத பகவானும் அமர்ந்திருப்பார்கள். அடுத்து 12ஆம் இடத்துல சூரிய பகவான் அமர்ந்திருப்பார்கள். இதுதான் இந்த வாரத்துக்கான முதல் கிரக அமைப்புகள். உங்கள் ராசிக்கு சப்தமாதிபதியாகிய சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 2, 3, 4 ஆகிய இடங்களில் இந்த வாரத்தில் பயணிக்க காத்திருக்கிறார். அன்பர்களே, அனுதினமும் நமக்கு யோகங்கள் கிடைக்க வேண்டும் என்றால் நட்சத்திரங்களும் திதிகளும் நமக்கு ஒத்துழைக்க வேண்டும். அந்த விதிப்படி இந்த வாரத்தில் முதல் நாளாகிய ஞாயிற்றுக்கிழமைக்கு அதாவது 17/12/2023 அன்னைக்கு வளர்பிறையில் வரக்கூடிய பஞ்சமி திதியும் காலையில் 8 மணி வரை நட்சத்திரம் திருவோண நட்சத்திரமும், அதற்கு பிறகு அவிட்ட நட்சத்திரமும் வருகிறது. இந்த வாரத்தில் சந்திராசமும் வேதியும் இல்லை. இது மார்கழி மாதத்தின் துவக்க நாள், அதாவது தனுர் மாதத்தின் முதல் துவக்க நாள். மாதங்களில் நான் மார்கழியாக இருப்பேன் என்று சொன்ன கிருஷ்ணர் சொன்னார். அந்த விதிப்படி இந்த துவக்கமான நாள் உங்களுக்கு சிறப்பான பலனை நிச்சயமாக கொடுக்கும். ஆனால் இன்றைக்கு முழுவதுமே மரண யோகம்தான். அடுத்து திங்கக்கிழமை அன்றைக்கி பார்த்திங்கன்னா வளர்பிறையில் வரக்கூடிய சஷ்டி திதி, அதாவது மாலை 6 மணி வரை சஷ்டி திதி. நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு இன்று முழுவதுமே சதய நட்சத்திரம் வருகிறது. சித்த யோகம் சஷ்டி திதி. அடுத்தபடியாக செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சப்தமி திதி மாலை 4 மணி வரையும், அதன் பிறகு அஷ்டமி திதியும் வருகிறது. அதனால் இரவு தங்குறதுனால செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அஷ்டமி திதி. அடுத்தபடியாக புதன்கிழமையை பொறுத்தளவுக்கு அதாவது 20/12/2023 புதன்கிழமை மதியம் 2 மணி வரை அஷ்டமி திதி, அதுக்கப்புறம் நவமி திதி. அந்த புதன்கிழமை அன்னைக்கு ஒரு நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா உத்திராட்ட நட்சத்திரம், சனி பகவான் நட்சத்திரம் தான் நடந்துகிட்டு இருக்கு. அன்றைய தினம் சனி பகவான் தன்னுடைய சொந்த வீடான மகர ராசியில் இருந்து மாலை 4 மணிக்கு கும்பராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். அது அவர் சொந்த வீடு தான், மூலத்திரிகோண வீடு. அந்த வீட்டுக்கு அவர் பெயர்ச்சி அடைகிறார். இது யோகத்தை தரக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதுக்கடுத்தபடியாக வியாழக்கிழமை அன்னைக்கு பார்த்திங்கன்னா ரேவதி நட்சத்திரம் முழுவதுமே யோகத்தை தரக்கூடிய நட்சத்திரம். பொதுவாக அந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராசமும் வேதே இல்லை. அது ரொம்ப சிறப்பான விஷயம். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா 22/12/2023 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பகல் காலையில் 10 மணிலேருந்து ஏகாதசி திதி ஆரம்பம். ஏகாதசி திதி என்பது மிக விசேஷமானது. அது மார்கழியில் வரக்கூடிய ஏகாதசி இன்னும் விசேஷமானது. அதாவது விரதம் இருக்கிறதுக்கான நாள் ஏகாதசி திதி. அன்னைக்கு நட்சத்திரம் அசுபதி நட்சத்திரம். அன்னைக்கு முழுக்க கரி நாள். அடுத்து இந்த வாரத்தின் கடைசி நாள் மிக சிறப்பான நாள் வைகுண்ட ஏகாதசி சனிக்கிழமை அன்னைக்கு வருகிறது. அதிகாலை 4 மணிக்கு சொர்க்கவாசல் திறக்கப்பட்டு எம்பெருமான் மகாவிஷ்ணு மக்களுக்கு அருள் பாலிக்கிறதுக்காக சொர்க்கவாசல் வழியாக வெளியே வருவார். அன்று வைகுண்ட ஏகாதசி. அன்று காலை 8 மணி வரை ஏகாதசி திதி, அதுக்கப்புறம் துவாதசி திதி. ஏகாதசி துவாதசி திதிகளில் உங்களுக்கு விரதம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தால் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். அன்றைக்கு நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு அன்று முழுவதும் பரணி நட்சத்திரம், யோகமான நாள், அமிர்த யோகமும் சித்த யோகமும் கூடிய ஒரு சுபமான நாளாக அன்றைய தினம் அமைய காத்திருக்கிறது. மகராசி என்பதே தனஸ்தானாதிபதியாகிய சனி பகவான் புதன்கிழமை மாலை 4 மணிக்கு மேலே தனஸ்தானத்திலே அமரக்கூடிய காரணத்தினால இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு தன பாக்கியம் பல்கி பெருகும். வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகளும் 2ஆம் இடத்து சம்பந்தப்பட்ட தன வாக்கு குடும்பம் இவையெல்லாம் சிறப்பாக சிறந்த பலனை தருவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு.
கொடுக்கல் வாங்கல்ல திருப்திகரமாக இருக்கும். வராக்கடன்கள் வந்து சேரும். இதுகாரம் இருந்து வந்த சுணக்கங்கள்லாம் மாறும். பொருளாதாரத்தில் ஏற்றமே காண்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. அதே போல் தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இந்த வாரம் ஒரு சிறந்த நற்பலன் கிடைக்கும். ஏன்னா மகராசிக்கு 10ஆம் இடத்துல சுக்கிரன் உட்கார்ந்துருக்குது. பொன் பொருள் சேர்க்கையும், அதே நேரத்தை பொறுத்தளவுக்கு ஆடம்பரமான தொழில் செய்பவர்களும், கலைத்துறை சார்ந்தவர்களுக்கும், இசை கலை அது மாதிரி துறை சார்ந்தவர்களுக்கும், அழகுக்கலை சம்பந்தப்பட்ட துறை நிபுணர்களுக்கும் ஒரு நல்ல அருமையான பொக்கிஷமான வாரமாக இந்த வாரம் அமைய காத்திருக்கிறது. அது உணவு சார்ந்ததும், இன்னும் ஆடை சார்ந்தது, துணி சார்ந்தது, இதெல்லாம் இன்னும் சிறப்பான பலனை தரக்கான வாய்ப்பு உண்டு. அல்லது தொழில் வியாபாரம் இந்த வாரம் சிறந்து விளங்கக்கூடிய அளவுக்கு யோக பலங்கள் உண்டு. அடுத்தபடியாக உத்தியோகஸ்தர்களுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்த்த சில விஷயங்கள் தடுமாற்றத்தோடு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நடக்கும். அதனால் உத்தியோகஸ்தலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் நிதானமான போக்கை கடைப்பிடிங்க. ஏன்னா வாரத்தின் ஆரம்ப காலகட்டங்களில் கொஞ்சம் மத்தியமாக இருந்தாலும் அடுத்து புதன்கிழமைக்கு மேலே உங்களுக்கு யோக பலங்கள் கிடைக்க காத்திருக்கிறது. அதனால் உத்தியோகஸ்தலை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் ஒரு நடுத்தரமான வாரம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அடுத்து உடல்நிலை. இந்த உடல்நிலைகளை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா மகர ராசிக்கு 6ஆம் இடத்தை விதி புதன் அவர் வந்து செவ்வாயோடு சேர்ந்து உட்காந்துருக்கல உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக நடந்துங்க. தேவையில்லாத உணவுகளை உட்கொள்ளுதல் அல்லது வீண் அலைச்சல், மன உளைச்சலை தவிர்த்து கொள்ளுதல் நலம் தரும். பெண்களுக்கு சிறப்பான வாரம், அருமையான குடும்ப யோகத்தை அள்ளித்தரக்கூடிய வாரம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. கணவன் மனைவி அந்யோன்ய பாவம் மிக அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ரெண்டாவது, உங்களால் வந்து கணவருக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னா 7ஆம் இடத்தை ஆரம்ப காலகட்டங்களில், அதாவது ஞாயிற்றுக்கிழமைக்கு உங்களுடைய ராசியிலே அமர்கிறார். அடுத்து திங்கட்கிழமையிலேருந்து 2ஆம் இடத்துலையும் 3ஆம் இடத்துலையும் 4ஆம் இடத்தை வரை அமரக்கூடிய காரணத்தினால 7ஆம் இடத்தை வளர்ச்சியை நோக்கி போகக்கூடிய காலகட்டங்களில், அது உச்சத்தை நோக்கி போகக்கூடிய காலகட்டங்களால் உங்களால் கணவருக்கு அபரிமிதமான லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. அதனால் அந்யோன்ய பாவங்கள் அதிகரிக்கும். ரெண்டாவது, சுப மங்களத்தை எதிர்பார்த்துக்கூடிய பெண்களுக்கு இந்த வாரம் ஒரு சுப செய்தி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 7ஆம் இடத்தை உங்கள் ராசியில் அமரும் பொழுது ஒரு மங்களகரமான செய்தி உங்களுக்காக கிடைக்க காத்திருக்கிறது. அது ஒரு யோக பலத்தை நிச்சயமாக கொடுக்கும். அதே மாதிரி வீடு, வண்டி, வாகன யோக சேர்க்கைகளுக்காக காத்திருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த வாரம் நல்ல பதில் கிடைக்கும். தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இந்த வாரம் சிறந்து வழங்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. நான் முதல் சொன்ன மாதிரி இந்த அழகு கலை அல்லது துணி அல்லது ஆடம்பர பொருட்களை விற்கக்கூடிய அந்த பெண்களுக்கு இந்த வாரம் வந்து ஒரு அருமையான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. கலைத்துறையினருக்கு இன்னும் நல்ல ஒரு பலன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னா 10ல் சுக்கிரன் உட்கார்ந்திருந்தால் பதவி யோகம் கிடைக்கும்னு சொல்லுவோம். அதுக்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும். பொன்பொருள் சேர்க்கை நிறைய கிடைக்கும். தாய் வழி உறவுகளாலும் தந்தை வழி உறவுகளாலும் உங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு யோக பலங்கள் நிச்சயமாக நிறைய கிடைக்க போகுது. மகராசி என்பதே இந்த வாரம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த வாரத்தில் வந்து முதல்ல வந்து ஞாயிற்றுக்கிழமைக்கு வளர்பிறையில் வரக்கூடிய பஞ்சமி திதி, பஞ்சமுக ஆஞ்சநேயரையும் விநாயகரையும் வழிபாடு பண்ணுங்க. அடுத்தபடியாக செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அஷ்டமி திதி வருகிறது. அஷ்டமி திதியில் காலபைரவரை வழிபாடு பண்ணுங்க. சனிக்கிழமை அன்னைக்கு மிகப்பெரிய வைகுண்ட ஏகாதசின்னு சொல்லக்கூடிய சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. எம்பெருமாளை வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே நல்ல யோகமும் லாபமும் கிடைத்திட இனிய நல்வாழ்த்துக்கள்.